க்ரீம் இல்லாமல் வீட்டிலையே சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 பாதாமை சுடுதண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் பால் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாதாம் ஊறினது தோல் உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலை பேனில் சேர்த்து நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி அந்த பாதாம் விழுது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து 1/4 கப் பால் பொடி, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுத்துட்டு மறுபடியும் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து இன்னொரு முறை அரைச்சிட்டு மறுபடியும் ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நல்ல சாஃப்டாக க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.